போர் காரணமாக உக்ரைனில் இருந்து 20 லட்சம் பேர் வெளியேறியுள்ளதாக ஐநாவின் அகதிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் அருகே உள்ள இர்பின் மற்றும் சுமி நகரங்களை சுற்றி வளைத்துள்ள ரஷ்ய படைகள் அங்கிருந்து பொதுமக்கள் வெளியேற வழித்தடங்களை அறிவித்துள்ளது. தாக்குதல்கள் தீவிரமடையும் என்பதால் ஏராளமான மக்கள் உக்ரைனை விட்டு வெளியேறி வருகின்றனர். கடும் பனிப்பொழிவுக்கு இடையில் வடக்கு ரோமானிய நகரான சிரட்டுக்கு ஏராளமானோர் அகதிகளாக வந்தனர். கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகியுள்ள இர்பினிலிருந்து குழந்தைகளையும் காயமடைந்தவர்களையும் சுமந்தபடி ஏராளமானோர் பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடினர். தங்களிடம் இழக்க ஒன்றுமில்லை என அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். உக்ரைனின் பக்முத் நகரிலிருந்து ஹங்கேரியின் ஜகோனி நகருக்கு ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் ரயில்கள் மூலம் வந்தடைந்தனர். சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்படும் நிலையில் அகதிகளாக வெளியேறியது வேதனை அளிப்பதாக அவர்கள் கூறினர். கார்கிவ் நகரிலிருந்து போலந்தின் ரெசோவ் நகரை வந்தடைந்த உக்ரைன் மக்களுக்கு தன்னார்வலர்கள் வரவேற்பு அளித்தனர். போலந்தில் உறவினர்கள் உள்ளவர்கள் பேருந்தில் ஏற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். மால்டோவா எல்லை நகரமான பலன்காவிற்கு குழந்தைகளுடன் ஏராளமானோர் வந்தடைந்தனர். நகருக்குள் செல்ல பெண்களும் குழந்தைகளும் கடும் குளிரில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். போலந்தின் மெடிகா எல்லைக்கு வந்த அகதிகளுக்கு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் வெப்ப போர்வைகள் அளித்து வரவேற்றனர். தீவிலிருந்து தப்பி வர 2 நாட்கள் ஆனதாக அகதிகள் தெரிவித்தனர். இதனிடையே கடந்த 13 நாட்களில் 20 லட்சம் பேர் உக்ரைனை விட்டு அகதிகளாக வெளியேறியுள்ளதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. உக்ரைனின் இர்பின் நகரில் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் அப்பகுதி மக்கள் கீவ் நகருக்கு தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர். பாதுகாப்பு வழித்தடம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் தங்கள் உடைமைகளுடன் கீவ் நகருக்கு புறப்பட்டு செல்கின்றனர். குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆற்றை கடந்து செல்வதற்கு ராணுவ வீரர்கள் உதவி செய்து வருகின்றனர். உக்ரைனை விட்டு வெளியேறும் போது சிறுவன் ஒருவன் கதறி அழும் வீடியோ காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. அந்த வீடியோவில் மெட்டிஸ்கா பகுதியில் உள்ள பாலிஷ் கிராமம் வழியாக ஒரு சிறுவன் போலந்து நாட்டிற்கு செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பிளாஸ்டிக் பையில் ஒரு சில உடைமைகளை மட்டுமே ஏந்தி கொண்டு தன்னந்தனியாக எல்லையை கடக்கும் போது அந்த சிறுவன் கதறி அழுகிறான். அந்த சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என சமூக வலைதளங்களில் பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர்.